12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கு எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வீடியோல வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நாம அதில் வியட்டாஸ் ஃபார்முலா அப்படின்னு பார்க்க போறோம். அது என்ன வியட்டாஸ் ஃபார்முலா அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனுடைய டிகிரி வந்து 2 இருக்கும் பொழுது சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டான்னு பார்த்துருக்கோம். இப்போ ஒரு ஈக்குவேஷன் டிகிரி வந்து 3 அண்ட் அபவ் 3 இருக்கும் பொழுது எத்தனை ரூட்ஸ் இருக்கும், 4 இருக்கும்போது எத்தனை ரூட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஜென்ரலா ஒரு ஈக்குவேஷனோட டிகிரி வந்து 3ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா காமா 3 ரூட்ஸ் வரும். அதுவே வந்து ஈக்குவேஷன் டிகிரி 4 வந்ததுன்னா ஆல்பா பீட்டா காமா டெல்டா அப்படின்னு 4 வரும். ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்வோம்னா, ஈக்குவேஷன் வந்து டிகிரி வந்து 3 வந்ததுன்னா 3 ரூட்ஸ் மட்டும்தான். அப்ப அதை என்ன பண்ணுவோம், நம்ம எப்படி என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா சிக்மா ஆல்பா அப்படி போடுவோம். அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமான்னு அர்த்தம். அதுவே வந்து ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து அதாவது டிகிரி வந்து 2 இருந்ததுன்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ் அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் அந்த ரெண்டு மட்டும்தான். டிகிரி 3 ஆயிடுச்சு இல்ல 4 ஆயிடுச்சு அப்படின்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இந்த ரெண்டும் இருக்கும். அது தவிர ரெண்டு ரூட்ஸா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றது ஒண்ணு. டிகிரி 4 வந்ததுன்னா 3 ரூட்ஸா ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றது அது ஒண்ணு. மொத்தம் 4 வரும். இப்போ 3 ரூட்ஸ் அப்படின்னா ஆல்பா பீட்டா காமா. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஆட் பண்ணீங்கன்னா சிக்மா ஆல்பான்னு வரும். அப்புறம் வந்து ரெண்டா மல்டிப்ளை பண்றதுன்னா ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா இந்த மூணும் தனித்தனியா மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்றோம். ரெண்டா எடுத்து மல்டிப்ளை பண்ணி இதுக்கு வந்து என்ன பண்ண சிக்மா ஆல்பா பீட்டான்னு பேர். அப்புறம் அந்த மூணையுமே டோட்டலா மல்டிப்ளை பண்ணிடுறது, அது வந்து ஆல்பா பீட்டா காமா 3 மொத்தம் 3 டேர்ம்ஸ் வரும். அதுவே 4 டிகிரி 4th டிகிரினா வந்து உங்களுக்கு வந்து ஆல்பா பீட்டா காமா டெல்டா 4 ரூட்ஸ் வரும். அப்ப 4 ரூட்ஸ் வரும்போது ஆஸ் யூஸ்வலா நீங்க உள்ள மாதிரி சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் அது கூட ரெண்டா எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றது, அப்புறம் 3 எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றது. அதுதான் இந்த 4. சிக்மா ஆல்பானா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா. சிக்மா ஆல்பா பீட்டானா ரெண்டா மல்டிப்ளை பண்ணும் பொழுது கேர்ஃபுல்லா பண்ணணும். அதாவது என்னன்னா, நீங்க காம்பினேஷன் படிச்சிருப்பீங்க 4C2. 4C2ன்னா என்ன அர்த்தம், 4 × 3/1 × 2 2 அடிச்சிடலாம். ஸோ 2 × 3 6, மொத்தம் 6 டேர்ம்ஸ் வரும். இங்க பாருங்க, ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா காமா பிளஸ் ஆல்பா டெல்டா, பீட்டா காமா பிளஸ் பீட்டா டெல்டா, அப்புறம் காமா டெல்டா, மொத்தம் 6 டேர்ம் வரும். இப்போ ரெண்டு ரூட்ஸா எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் 3 எடுத்து மல்டிப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து 4C3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 அப்போ வந்து 4 × 3 × 2/1 × 2 × 3. ஸோ 2 3 2 3 அடிச்சிடலாம். 4 வரும் பாருங்க. ஆல்பா பீட்டா காமா ஆல்பா பீட்டா டெல்டா ஆல்பா காமா டெல்டா பீட்டா காமா டெல்டா மொத்தம் 4. ஸோ சிக்மா ஆல்பா பீட்டா சிக்மா ஆல்பா பீட்டா காமா 4 ரூட்ஸ். அப்புறம் 4ஐயும் தனியா மல்டிப்ளை பண்றது ஆல்பா பீட்டா காமா டெல்டா. இங்க சிக்மா போட்டாலும் போடாட்டியும் ஒண்ணுதான், ஒரே டேர்ம் தான். மொத்தம் 4 டேர்ம். ஸோ இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். இதுதான் வியட்டாஸ் ஃபார்முலா, நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடுற பத்தி பார்க்கலாம். சரியா? இப்ப பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.3 பாருங்க. கொஸ்டினை பாருங்க. இஃப் ஆல்பா பீட்டா அண்ட் காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் x³ plus px² plus qx plus r equal to 0, then find the value of sigma 1/beta gamma in terms of the coefficient. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன், x³ plus px² plus qx plus r equal to 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா அண்ட் காமா. இதை யூஸ் பண்ணி சிக்மா 1/beta காமா அப்படின்னு என்ன அர்த்தம்னா 1/ஆல்பா பீட்டா பிளஸ் 1/beta காமா பிளஸ் 1/காமா ஆல்பா. இந்த பார்த்தீங்களா, இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். சரி, இப்ப கொடுத்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் சிக்மா ஆல்பா பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆல்பா பீட்டா காமா அதை பண்ணிக்கிறோம்.
ஏன்னா இங்க வந்து ரெண்டு ரெண்டா எடுத்து மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இங்க கிடையாது, இந்த இடத்துக்கு வராது. ஸோ சிக்மா ஆல்பா அப்படின்னா உங்களுக்கு நீங்க இதுல பண்ண மாதிரியே தான், செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன்ல பண்ணீங்கல்ல, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். செகண்ட் டிகிரி பண்ணும்போது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் கியூப். அப்போ ஒன்று என்ன வரும்னா மைனஸ் பி டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் வந்து 1. ஸோ மைனஸ் பி பை 1 ஈக்குவல் டு மைனஸ் பி. பார்த்தீங்களா, மைனஸ் பி. அடுத்தது ரெண்டு ரெண்டா பண்ணும் பொழுது ஆல்பா பீட்டா, அதாவது சிக்மா ஆல்பா பீட்டா இங்க தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இங்க யூஸ் பண்ண போறது வராது, இந்த இடத்துக்கு தேவையில்லை. சிக்மா ஆல்பா பீட்டானா அடுத்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்த டேர்ம் வந்து எக்ஸ், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து கியூ. அப்போ வந்து கியூ பை 1, ஸோ ஈக்குவல் டு கியூ. அடுத்தது மூணு மூணா பண்ணும் பொழுது எக்ஸுக்கு அடுத்த டேர்ம் வந்து 6. இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது மைனஸ் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் பிளஸ், அப்புறம் மைனஸ். ஸோ இங்க வந்து மைனஸ் ஆர் வரும், மைனஸ் ஆர் பை 1. இது வந்து ஆல்பா பீட்டா காமா, இது வந்து என்ன வரும்னா மைனஸ் ஆர் பை 1 ஈக்குவல் டு மைனஸ் ஆர். ஸோ இந்த மூணு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், சிக்மா ஆல்பா. சிக்மா ஆல்பா பீட்டா தேவையில்லை, சும்மா உங்களுக்கு போட்டு காட்டினா நீங்க எழுத வேண்டாம். அப்புறம் ஆல்பா, அதாவது இந்த கொஸ்டினுக்கு இந்த இடத்துக்கு தேவையில்லை. அப்புறம் ஆல்பா பீட்டா காமா மூணு பண்ணிட்டோமா. இங்க பாருங்க, சிக்மா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் சிக்மா 1னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, சிக்மா 3னா ஆல்பா பீட்டா காமா. இந்த ரெண்டு நம்ம முடிச்சிட்டோமா. சரி, இப்போ சிக்மா என்ன கேட்டிருக்கு, சிக்மா 1 பை பீட்டா காமா. அப்ப என்ன அர்த்தம், எப்படி வேணா எழுதலாம், 1 பை பீட்டா காமா பிளஸ் 1 பை காமா ஆல்பா பிளஸ் 1 பை ஆல்பா பீட்டா. மூணு நீங்க மாற்றி கூட போடலாம், 1 பை ஆல்பா பீட்டா பிளஸ் 1 பை பீட்டா காமா பிளஸ் 1 பை காமா பீட்டா இருந்தாலும் தப்பு கிடையாது. சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா மொத்தமே 3 ரூட்ஸ், ஆல்பா பீட்டா காமா. இதுல ரெண்டு ரெண்டா வந்திருக்கு, பீட்டா காமா இங்க ஆல்பா இல்லை, காமா ஆல்பா இங்க வந்து பீட்டா இல்லை, ஆல்பா பீட்டா இங்க காமா இல்லை. ஸோ அதோட எல்சிஎம் வந்து அந்த மூணுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணா ஆல்பா பீட்டா காமான்னு போட்டோம். அப்புறம் மேலே நியூமரேட்டர்ல இந்த என்ன இல்லையோ அது நியூமரேட்டர். இங்க வந்து பீட்டா காமா ஆல்பா இல்லை, மேலே போட்டோம். இங்க வந்து காமா ஆல்பா பீட்டா இல்லை, மேலே போட்டோம். இங்க வந்து ஆல்பா பீட்டா காமா இல்லை, மேலே போட்டோம். இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பை ஆல்பா பீட்டா காமா. ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா நம்ம ஏற்கனவே மைனஸ் பின்னு பார்த்துருக்கோம். ஆல்பா பீட்டா காமா வந்து மைனஸ் ஆர்னு பார்த்துருக்கோம். ஸோ மைனஸ் பி பை ஆர் வந்து பி பை ஆர். ஸோ இதான் வந்து என்னது, சிக்மா 1 பை பீட்டா சிக்மா பீட்டா காமாவோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி கிவன் ஈக்குவேஷன். புரியுதா, பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கியூ எக்ஸ் பிளஸ் ஆர், அந்த டேர்ம்ஸை நம்ம எழுதிட்டோம். புரியுதா, கொஞ்சம் பொறுமையா என்ன பாருங்க, பாருங்க அவசரப்பட்டு போடாதீங்க, புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. ஓகேவா, சரி. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.4 பாருங்க. ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் ax பவர் 4 பிளஸ் bx கியூபு பிளஸ் cx கியூபு dx ஸ்கொயரு பிளஸ் dx பிளஸ் e ஈக்குவல் டு 0. இது வந்து 4th டிகிரி ஈக்குவேஷன். ஸோ 4th டிகிரி ஈக்குவேஷன் சொன்னா 4 ரூட்ஸ் உண்டு. என்ன, ஆல்பா பீட்டா காமா டெல்டா, 4 ரூட்ஸ் உண்டு. இங்கேயும் இந்த 4ம் இந்த அப்ளை போட்டிருக்காங்க, ஆனா நம்ம 2 தான் பயன்படுத்துவோம். நான் எழுதிக்கிறவனும் தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து 4 ரூட்ஸ் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், சிக்மா ஆல்பா அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா. இங்க வந்து 4th டிகிரிங்கிற போது எக்ஸ் கியூப்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4. அப்போ வந்து என்ன வரும்னா மைனஸ் பி பை ஏ. ஓகேவா, அடுத்தது ரெண்டு ரெண்டா சிக்மா ஆல்பா பீட்டா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 6 டேர்ம் வரும். இப்போ எக்ஸ் கியூபுக்கு அடுத்த டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து பாசிட்டிவ், அப்போ சி பை ஏன்னு போகும். அடுத்தது 3 3, அதுவும் சிக்மா தான், சிக்மா ஆல்பா பீட்டா காமா 3 3 பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்த டேர்ம் வந்து எக்ஸ், அதுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் என்ன மைனஸ் போகும். ஸோ மைனஸ் டி பை ஏ. ஃபைனலா 4த்தையும் மல்டிப்ளை பண்றது ஆல்பா பீட்டா காமா டெல்டா, லாஸ்ட் கான்ஸ்டன்ட் இ பை ஏ. ஸோ இந்த 3 4மே இங்க எழுதியாச்சு, 4மே இங்க கிளியரா எழுதியிருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்குன்னா கொஸ்டின் வந்து என்னன்னு கேட்டீங்க, நல்லா பாருங்க. சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரூட்ஸ். சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரூட்ஸ், இங்க ரூட்ஸ் வந்து ஆல்பா ஸ்கொயர் ஆல்பா பீட்டா காமா டெல்டா. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா
ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் நாம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா நாம ரெண்டு டேர்முக்கு மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பார்த்துருக்கோம். அது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab பார்த்துருக்கோம். இங்க 4 டேர்ம் இருக்கு, அதனால ஒன்றும் பயன்பட வேண்டாம். இதுக்கான ஃபார்முலா என்ன கேட்டீங்கன்னா, பாருங்க, அப்ளைங் த அல்ஜிப்ரேக் ஐடென்டிட்டி என்ன கொடுத்துருக்கு? a plus b plus c plus d the whole square equal to formula படி a square plus b square plus c square plus d square plus 2 into ab plus ac plus bd plus bc plus bd plus cd. இந்த ஃபார்முலாவை நீங்க ஞாபகம் ஒண்ணு இல்லப்பா, சிம்பிளா சொன்னா இந்த ஃபார்முலா எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர். இத ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா காமா பிளஸ் ஆல்பா. இதெல்லாம் எனக்கு மனப்பாடம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சிம்பிளா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் வச்சுட்டு இதை அப்படியே லெஃப்ட் சைடு போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, உங்களுக்கு சிம்பிளா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இந்த ஃபார்முலா இருக்கேன். என்ன ஃபார்முலா? சிக்மா ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர்னு அர்த்தம். ஈக்குவல் டு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சிக்மா ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு சிக்மா ஏபி. இதை அப்படியே ஆல்பா பீட்டா. இப்ப நாம என்ன பண்றோம்? நீங்க இந்த ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ணாலும் தப்பு இல்லை. இல்ல சார் எனக்கு கஷ்டமா இருக்குன்னா, சிக்மா ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா ஆல்பா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு சிக்மா ஆல்பா பீட்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சிக்மா ஆல்பானா ஏற்கனவே பார்த்துருக்கோம், என்னது? மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர். அப்புறம் மைனஸ் 2 இன்ட்டு சிக்மா ஆல்பா பீட்டானா சி பை ஏ. அவ்வளவுதான். இப்ப இதுக்கு என்ன வந்திருக்கு உனக்கு? பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2c பை ஏ. எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா ஏ ஸ்கொயருக்கும் ஏக்கு எல்சிஎம் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் அப்படியே இங்க வந்ததுனால பி ஸ்கொயர் போட்டுருங்க. இங்க ஒரு ஏ கம்மியா இருக்கு. ஏ ஸ்கொயர் எல்சிஎம் இங்க ஏ தான் இருக்கு. ஸோ ஏல மேல மல்டிப்ளை பண்ணா 2ac. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 2ac பை ஏ ஸ்கொயர். புரியுதா? நல்லா திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கோங்க, ஒரு முறை அந்த சம ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க இதை காப்பி பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஆல் த பெஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஓகேவா? சரி.